check daily bite 3298 train problem. Yes, the train problem அப்படினாவே நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வாங்க அந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ், இன்னைக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரெயின் 125 meters long past a man is running at 5 km/h in a same direction which the train is going in 10 minutes speed of the train. ஸோ சூப்பரில் இந்த மாதிரி வந்துட்டு கொஸ்டின்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தானுவான், ஒருத்தன் ஓடிட்டு இருந்தானுவான், ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா இதுக்கு எல்லாமே நமக்கு தெரிய வேண்டியது ரிலேட்டிவ் ஸ்பீட், அதாவது ரெண்டுத்துக்குமே சேர்த்த ஸ்பீடு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் ஒரே டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பீடு குறையும். ஸோ 2 பேரோட ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரெயினோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க, ட்ரெயின் -5. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பீடு அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பீடு தெரிஞ்சிச்சு. நமக்கு டைம் தெரியுமா? எஸ், நம்மளுக்கு டைமும் தெரியும், 10 seconds. அண்ட் ஸ்பீடு வந்துட்டு ஆக்சுவலாக நான் 5 வச்சுருக்கேன். நான் வந்து இதை வந்து மீட்டர்/செகண்டில் மாற்றிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் மல்டிப்ளை பை 18 × 5 வச்சுக்கிறேன். 5/18 பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்பீடு சொல்லியாச்சு, டிஸ்டன்ஸ் சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ்ன்றது 125. ஸோ இப்போ நம்ம இதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே மோஸ்ட்லி இருக்கிறத இங்கே தூக்கி போடுவோம். ஸோ t - 5 is equal to 125 × 18 divided by 10 × 5. ஸோ அடிச்சு போடலாம். ஸோ 1 times 25 times 25 போது இது 5 times நடக்கும், இது 2 times ஆயிரும். 2 போது இது 9 ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு, இது இங்கே போச்சு அப்படின்னா 45 + 5 இஸ் நத்திங் பட் 50 km/hன்றது யாரோட டைமுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ட்ரெயினோட டைமுங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. தேங்க்யூ.